என்னடா வெங்காயம், தக்காளி, மிளகா இதெல்லாம் எடுத்த உடனே ஏதோ பெருசாக சமையல் செய்ய போகிறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெறும் முட்டை பொரியல். வெங்காயத்தை வச்சு முட்டை பொரியல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா துண்டு துண்டாக நறுக்கி சைடில் வச்சுருங்க. அடுத்து ஆனியன் எடுத்து துண்டு துண்டாக வெட்டுங்க. சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம தாளிக்கும் போது சீக்கிரமாக வேகும். கஷ்டப்பட்டு வெங்காயத்தை வெட்டி முடிச்சிட்டோம். இந்த ஆனியன் கண்டுபிடிச்சி யாரும் தெரில. எப்பா கண்ணெலாம் ஃபுல்லாக தண்ணியாக வந்துடுச்சு. எப்படியோ ஒரு வேளையாக கஷ்டப்பட்டு ஆனியனை வெட்டி முடிச்சிட்டோம். இன்றைக்கி நான் பண்ண போகிற முட்டை பொரியல் ஸ்பெஷல் தான். ஏன்னா நம்ம கடுகு எதுவுமே போடாமல் டைரெக்டாக ஆயிலை ஊற்றி முட்டையை பொரிக்க போகிறோம். நான் சமையலில் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இல்லை போட்டு இறக்கியாச்சு. நல்லா ஆனியனை போட்டு வதக்கி இப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா புகை மூட்டம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் முட்டையை தூக்கி உள்ள கிருகிருன்னு ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு சால்ட்டு ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. போட்டிங்கன்னா அப்புறம் சாப்பிட முடியாது, பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டலைன்னா நீங்கள் கடைசியில் சாப்பிட முடியாது. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். யாருக்காவது முட்டை பொரியல் பற்றி டிப்ஸ் வேணா என்கிட்ட கேளுங்க. ஆனால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஃபைனலாக சாப்பிட்டு எனக்கு கிருகிருன்னு ஆச்சு. தலை சுற்றி படுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.